இது நீச்சல் இல்லாத முதல் நீச்சல் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜிகே வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். ஜன்ன வாங்க கதைக்குள்ள போகலாம். நேரத்தில் ஜிகேவும் வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடலாம். ஸோ காரை விட்டு இறங்கிட்டு ஸோ அவங்கள தூக்கிட்டு தான் போகிறான். ஸோ பாடி கார்டு எல்லாருமே பார்க்குறாங்க. ஆத்தாடி ஜிகே போஸு உடல் ஸோ எல்லோரும் பயத்தோட அப்படியே நிற்கிறாங்க. ஜிகே வந்து ரூமுக்கு போயிட்டு ஸோ அவங்கள அப்படியே படுக்க வச்சுட்டு ஸோ போடுறதெல்லாம் போட்டி விட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். ஸோ அப்படியே ஹாலில் உட்காந்துட்டு பாடி கார்டு பேசிகிட்டு இருக்கான். பாடி கார்டு எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க பாஸ். ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. அவளை எப்போவுமே நீங்கள் கண்காட்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் வெளியே போனாலும் நீங்கள் எப்போயுமே கண்காட்சிக்கிட்டே இருக்கணும். நீ கவனிக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியல. இந்த மாதிரி ரொம்ப கோல்டாகவே பாடி கார்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பாடி கார்டும் போய் கேட்டுட்டு இருக்காங்க. பாஸ் தெரியும் பாஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ட்டு. கவலைப்படாதீங்க பாஸ், நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்னென்ன தேவையோ திங்ஸ்லாம் வாங்கி கொடுங்க, புரியுதா? அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கரெக்டாக இது கொடுத்துருங்க, புரியுதா? ஒழுங்காக கவனிக்காமல் இருந்தீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன், சாவடிச்சிருவேன். வீட்டுக்கு போனாமல் தான் போய் சேருவீங்க, புரியுதா? எஸ் பாஸ், ஓகே பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணிடுறோம் பாஸ். முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேயும் நீங்கள் அவ்வளோ கவனிச்சிட்ருங்க, புரியுதா? நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணணும், புரியுதா? கால் பண்ணாமல் எனக்குன்னு இருந்தீங்க சாவடிச்சிருவேன், புரியுதா? எஸ் பாஸ், ஓகே பாஸ். ஸோ ஜேகே இந்த மாதிரி பாடி கார்ட்டை சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் காரை எடுத்துகிட்டு. இந்த சைடு கொஞ்சம் நேரத்தில் நீங்களும் எந்திரிச்சிட்டு அப்படியே பார்க்குறீங்க சுற்றி முற்றி. எங்கே இருக்கோம்? என்ன இடம் இது? புதுசாக இருக்குது. நம்ம எதுக்கு இங்கே இருக்கோம்? எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சுற்றி முற்றி அவ்வளோ பெரிய வீடு, எப்படி சொல்ல, ஒரு ஹால் மாதிரி இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யார் வீடுன்னே தெரியல. ஆமாம், இங்கே எப்படி வந்தோன்னே தெரியலையே, என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சைடில் பார்த்தா ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னா பயப்படுறீங்க. பார்த்தா மிஸ்டர் ஜியான் ஜங்குக் ஃபோட்டோ, அவ்வளோதான். இது அந்த மிஸ்டர் ஜியான் ஜங்குக் ஃபோட்டோ தானே? இது அவனோட வீடா? அப்போ அவன் வீட்டில் தான் நம்ம இங்கே இருக்கோமா? ஐயோ, கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான் போலையே, என்ன பண்ண போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே புலம்பிகிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறது? இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? எப்படியாவது தப்பிச்சு அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் போயிடணும். இல்லைன்னா இந்த அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. அவ்வளோ பயமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறது? தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியுமே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழியாக தேடிகிட்டு இருக்கீங்க. தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் ஏதாவது கிடைக்குமா தப்பிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தேடிகிட்டு இருக்கீங்க. ஸோ டக்குன்னு யாரோ கதை தட்டுற சவுண்டு கேட்டோன்னு நீங்கள் பயந்துடுறீங்க. ஐயோ, யாராவது இந்த நேரத்தில், ஐயோ அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடு போயிட்டு அப்படியே கதை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா பாடி கார்டு நிற்கிறாங்க. மேடம், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு அண்டு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். எனக்கா? நான் ஒன்றும் கேட்கவே இல்லையே, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? மிஸ்டர் ஜியான் ஜங்குக் எங்கள் பாஸ் தான் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாடி அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஐயோ, இதை நான் வேறு சொல்லியிருக்கா, எதுக்கு இப்படிலாம் பண்ணுறானே தெரியலையே, இது ஒரு பிளான் பண்ணுறானோ, என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தோடு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ பாடி கார்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹலோ மிஸ்டர், மேடம் உங்களை தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஸோ டக்குன்னு கதவை சாத்துறீங்க. கதவை சாத்திட்டு இப்படி பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்னதுடா இது, என்ன இது புதுசாக என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு புரியல, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க மிஸ்டர் ஜியான் ஜங்குக், என்ன தான் வேணுமோ அவனுக்கு? ஐயோ கடவுளே, நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டே தப்பிக்கிறதுக்கு வழியை தேடிட்டீங்க. திரும்பவும் இந்த சைடு நம்ம ஜேகே கொஞ்ச நேரத்தில் அவங்க குடோனுக்கு போய் ரீச் ஆகிடறான். ஸோ காரை விட்டு இறங்கினோன்னா ஸோ ஜேகே அப்படியே நானும் வந்துட்டு இருக்கான். ஸோ ஷூவை பார்த்துட்டு ஜேகே இந்த பக்கம் இல்லை, எல்லாம் கரெக்டாக வேலை நடக்குதான்னு சும்மா பார்க்கணுங்க. சரி,
எல்லாம் கரெக்டாக வேலை நடக்குதுல்ல. ஸோ எல்லாமே ரீச் ஆயிடுச்சா போட்டுக்கு போயிட்டு? ஆ ஆயிடுச்சு. ஸோ நான் தான் சொன்னேன்ல டென்ஷன் ஆகாத அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஸோ ஆமாம், நீ போயிருந்தியே அந்த கடைக்காரன் வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண? என்னாச்சு? அதாவது கேஷ் கொடுத்தானா? இல்லை, அவன் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன். என்னது, பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டியா? ஏதோ பொருளை தூக்கிட்டு வந்த மாதிரி சொல்கிற. என்னடா வேலை பார்த்துருக்க நீனு? பின்ன வேறு என்ன வேலை பார்க்க சொல்கிற? எத்தனை தான் அவனுக்கும் டைம் கொடுக்குறது நான்? அதுதான், அவன் பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன். அவன் பணத்தை கொடுக்கட்டும், அப்போ அவன் பொண்ணை டன் கொடுத்துடலாம். நீ என்னடா பேசுகிற? அவன் பொண்ணை தூக்கிட்டு வந்துருக்க சொல்லிட்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? டேய், உங்களாம் ரொம்ப பயப்படுவாங்கடா. அதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை சிவா. எனக்கு என் கேஷ் வந்தான். அவன் ரிட்டன் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன், அவன் பொண்ணு வீட்டுக்கு போய் பணமாக தான் சேருவான். ஸோ அவன் முடிவு பண்ணட்டும் ஃபஸ்ட்டு. என்ன முடிவு பண்ணி பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறானா, இல்லை அவள் பொண்ணு எப்போவுமே லைஃப் லாங் என் கூடயே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன். டேய், என்னடா இப்படிலாம் பேசுகிற ஜேகே? நீ உண்மையிலே தான் பேசுகிறியா? நீ ஜேகே, நீ இப்படிலாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா சத்தியமா. ஏய் சுகா, இப்போ எதுக்கு நீ இப்படி ஷாக்காகிட்டு பேசிக்கிட்டு? இப்போ என்னாச்சு? நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி ஷாக்காகி பேசுகிற? மயிராட்ட பண்ணாத சுகா, புரியுதா? நான் சொன்ன வேலை மட்டும் புரியுதா? பண்ணுறேன். ஆனால் நீ இருக்க பார்த்தியா ஜேகே? ஜேகே, எனக்கு டவுட்டு. என்ன டவுட்டு? என்னடா உனக்கு மயிர் டவுட்டு சுகா? இல்லை, அந்த பொண்ணையே கைக்கு தூக்கிட்டு வந்திருக்கியே, ஒருவேளை அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சி போச்சோ அதான் தூக்கிட்டு வந்துட்டியா? இல்லை லவ் மேரேஜு அதாவது? டேய் சுகா, அசிங்கமாக வாயில் வந்துடும். எனக்கு அசிங்கமாக வாயில் வந்துடும். மூடிக்கிட்டு வேலையை போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருலாம் ஜேகே சுகாவை. ஸோ சுகாவும் மலுப்புற இல்லை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் போயிடுறான் வேலை பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஜேகேவும் அங்கே ஷேர் போட்டு அப்படியே ஸ்டைலாக உட்காந்து பார்த்துட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி கோவமாகவே உட்காந்துருக்கான். நீங்கள் இந்த சைடு ஒரு வழி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறீங்க. இதுலேருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதான், ஒரு வழியே இல்லை. இங்கே இருந்தோம் அவ்வளோதான், நம்மளுக்கு சங்கு ஊதிடுவாங்க போல இருக்கே. எப்படி என்ன பண்ணுறது? எப்படி தப்பிக்கிட்டோம்? ரொம்ப ஹைட்டாக வேறு இருக்கே, கீழே விழுந்தா அவ்வளோ மண்டை தெரிச்சிடும் போல இருக்கே. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுற, அந்த பெட்ஷீட்டை எடுத்து ஒரு பெட்ஷீட்டாக கட்டிக்கிறீங்க. கட்டிட்டு அப்படியே கீழே போடுறீங்க தரையில். கரெக்டாக தரை வரைக்கும் போயிடுச்சு அந்த துண்டு. அப்பாடா, ஓகே இப்போ தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெதுவாக இறங்குறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, கீழே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக இறங்கிட்டே இருக்கீங்க. டக்குன்னு வந்து அந்த சைடு பாடி கார்டா கிராஸ் பார்க்கணும், கீழே பார்த்தோன்னா ஐயோ பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பாதி இது தூக்கிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கீங்க. ஐயோ போய் தொலைட்டாங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கே பாடி கார்டும் போயிடுறாங்க. ஸோ நீங்களும் திரும்பவும் கீழே போட்டுட்டு அந்த துணி கீழே போட்டுட்டு இறங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே இறங்கிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக நீங்கள் இறங்கிட்டு அப்பாடா இந்த ரூம்லேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம், இங்கேருந்து இடத்த தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அப்படியே மெதுவாக பாடி கோர்லாம் முன்னாடி நிற்கிறாங்க. நீங்களாம் குனிஞ்சு போயிட்டு இருக்கீங்க. டக்குன்னு எதையும் மிதிச்சிடுறீங்க. டக்குன்னு சவுண்ட்லாம் கேட்டுருது பாடி கார்டு. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, உங்கள் பாடி கார்டு பார்த்துட்றாங்க நீங்கள் தப்பிச்சு ஓடுறத பார்த்துட்டு. தப்பிச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பாடி கார்ட்ஸ்லாம் உங்களை பிடிச்சிடுறாங்க. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கத்திட்டு இருக்கீங்க. ஒரு பாடி கார்டு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி தப்பிச்சு ஓடுறாங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறான் ஜிக்கிட்ட. ஜிக்கிக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே அந்த சேரை எந்திக்கும் போது அப்படியே அந்த காலை ஒரே 8 விதி தான், அது உடஞ்சிடுது. ஸோ சுகா பார்த்துட்டு இப்படி இருக்கான் கோவமா, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். இவங்க பாடி கார்ட்டை சொல்கிறான் ஃபோனில், அவளை கெட்டி போடுங்க சேரில், நான் வந்து கவனிச்சுக்கிறேன். ஓகே பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரி கெட்டி போட்டுறேன் அப்படி சொல்லிட்டுனா அடுத்த செகண்டு ஸோ உங்களை கெட்டி போட்டுறாங்க. நம்ம அங்கேருந்து கிளம்பி போயிடலாம். காரை எடுத்துகிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கான். அவ்வளோ டென்ஷனோட கோவத்தோடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏதாவது இந்த எபிசோட்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜிகிட்டேருந்து தப்பிப்பீங்களா இல்லை மாட்டிப்பீங்களா, இல்லை ஜிகே அடுத்து என்ன பண்ண போகிறான் அவங்கள, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் இருந்துச்சு, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்தீங்க. லவ் யூ சார், எங்கே போய் பாய்.